ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு vlog தாங்க. நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சாட்டர்டே, சண்டேல வந்து ஒரு கருத்தரங்கம் சென்றிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து டூராக இருந்தது. அதை கிளம்புனது தான் நான் இப்போ காமிக்கிறேன். எங்கெங்கே போனோங்கிறத நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் ஏற்கனவே வேலை பார்த்த மதுரையில் உள்ள ஓசிபிஎம் பள்ளி. 16 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளியில் வந்து நான் மீட் பண்ணது ஒரு மலரும் நினைவுகளாக எனக்கு இருந்துச்சுங்க. இது வந்து குடவரை கோயில், அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல உள்ளது, சமணர் படுக்கை. அதுக்கப்புறம் இது வந்து நாங்க சாப்பிட போன ஒரு மெஸ். செமையா இருந்தது. இது வந்து கீழடியில ஆராய்ச்சி பண்ணி தோண்டி எடுத்தாங்க இல்லையா, அந்த பகுதி. அத வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சுட்டே வரேன் பாருங்க. நீங்க போகாதவங்க இத பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இது பாருங்க. அப்புறம் பயன்படுத்தின அந்த நம்ம வந்து நெல்லை அருங்காட்சியகம் ஏற்கனவே காமிச்சிருந்தோம்ல, அதே மாரி இங்க மட்கலன்கள், முது முதுகுத்துவான்கள் எல்லாம் இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் 5 அடுக்கு மாடியா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மால் மாதிரி இருந்துச்சுங்க. சிறுவர்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா, ஆங்கில நூல்கள், தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தது. கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா ஒரு 1 டே வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நீங்க வந்து பார்வையிடலாம். உள்ளலாம் வந்து எடுக்கிறதுக்கு அனுமதி இல்ல. அதனால எடுக்கல. இது வந்து அங்க உள்ள ஒரு கலையரங்கம். அந்த அதில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கீழடியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த திருநெல்வேலி நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் கீழடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருங்காட்சியகம்னு தனியா இருக்குது. அந்த தோண்டி எடுத்த இடம் வந்து தனியா இருக்குது. 2மே இருக்குது. இங்க வந்து தோண்டப்பட்ட இடங்கள் அப்படியே வந்து பார்வைக்கு வச்சிருந்தாங்க. அங்க வந்து பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து மாத்தி மாத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிற மாரி இருக்கும். என்னடா இப்படி குழப்பமா எடுத்திருக்கு, மாறி மாறி இருக்குதுன்னு யோசிக்க வேணாம். இதுவுமே வந்து கீழடியில நாங்க நடந்து போன பாதை. எனக்கு வந்து நான் வந்து அதிகமா வந்து வீடியோ எடுக்கல. எடுத்தவங்க கிட்ட அப்படி அப்படியே வாங்கி அந்த கிளிப் ஆட் பண்ணது தான். அந்த மலைப்பகுதியெல்லாம் வந்து அப்படியே மலை ஒண்ணும் உருண்டு உருண்டு வர மாதிரி இருந்தது. கண்டிப்பா போனீங்கன்னா அந்த சமணர் படுக்கையை போய் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குது. ஆனா நாங்க வந்து எல்லா இடங்களையுமே வந்து அவசர அவசரமா பார்த்துட்டு வந்தோங்க. நீங்க வந்து முடிஞ்சா வந்து ஒரு ஃபுல் டே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க செலவு பண்ணலாம். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் வந்து போயிருந்தோம். ஒரு 5 மாவட்டங்கள் இணைந்து ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். ஆனா இது வந்து சுத்தி பார்க்குற ஒரு இடமா இல்லாம ஒரு அறிவுத்தேடல் பயணமா தான் இருந்தது. அதனால தான் வந்து சுத்தி பார்க்குற இடங்கள் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டோம். ஆனாலும் நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் இது எல்லாமே வந்து அந்த குடவரை கலையில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாமே ரொம்ப இதா இருந்தது. எனக்கு வந்து எல்லாம் சுத்தி பார்த்து அறிபறியா போறோமே, ஜிகர்தண்டா குடிக்கலையே மதுரையில அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்தது. அதெல்லாம் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க. அங்க வந்து நம்ம ஜிகர்தண்டா குடிச்சிட்டு தான் இதெல்லாம் சுத்தி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குற இடமெல்லாம் லெமன் கிராஸ் இருந்துச்சுங்க. அப்போ இத பத்தி உடனே நம்ம ஒரு சிலருக்கு நாங்க பிடுங்கி கொடுக்குறோங்க. பிடுங்கி கொடுக்குறப்ப அது சாதாரணமா இருக்கிற இடத்துல நம்முடைய நாகராஜா வந்து அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தாங்கங்க. இந்த இடம் வந்து என்னுடைய ஓசிபிஎம் பள்ளி. அதை ஒரு தலைமை ஆசிரியரோட சேர்ந்து மலரும் நினைவுகளோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். எல்லா கிளிப்புமே கலந்து கலந்து தான் இருக்கும். ஆனாலும் அந்தந்த இடங்கள உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாரோடையும் இணைஞ்சு இருந்தாலும் அப்பப்போ தனித்தனியாகவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த தோண்டின பகுதி கீழடியில். அதையுமே உங்களுக்கு நான் காமிச்சிடணும்னு தோணுச்சு. அப்புறம் இதெல்லாம் கல்வெட்டு. அந்த அங்கேயே வந்து சமணர் படுக்கையில் இருந்த கல்வெட்டு இது. தனித்தனி கிளிப்பாக அங்கங்கே தான் என்னால் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா கண்டினியூஸாக என்னால் ஃபோன் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. பயங்கர வெயில் வேறு. அதனால் எனக்கு கோஆப்ரேட் பண்ணதில் அங்கங்கே கிடச்ச கிளிப்ஸை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னு. இதில் முழுமையாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்காதனாலும் இதை பார்க்குறதுனால உங்களுக்கு அடுத்து இந்த இடங்களை நாங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இவங்கெல்லாம் திருநெல்வேலியில் என்னோட வந்த உறவுகள். இப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி 2 நாள் கழிச்சு, ஸோ அப்படி ஒரு டயர்டாக நாங்கள் திரும்பி வந்த காட்சி இதுதாங்க.